ப்ராக்டிக்கலாக சொல்லவா என்ன நடக்கும்னு? ராத்திரி நேரத்தில் நம்ம படுக்கிறோம். அப்படி அந்த படுக்கையிலே நம்ம படுத்திருக்கும்போது கர்த்தரை நம்ம நினைக்க ஆரம்பிக்கிறோம். நினைக்க ஆரம்பித்த உடனே அப்படியே ஒரு நித்திரை வருகிறது. தேவனை தியானிக்க ஆரம்பிக்கிறோம். தேவனுடைய பிரசன்னம் மூடிக்கொள்ளுகிறது. அப்படியே ஒரு தூக்கத்துக்குள்ளே நம்ம போயிடுறோம். நீங்கள் உங்கள் ஆவியை ஸ்டார்ட் பண்ணி விட்டுறீங்க, ஆத்மாவை ஸ்டார்ட் பண்ணி விட்டுறீங்க. சரீரம் உறங்க ஆரம்பித்து விடுகிறது. உங்கள் ஆத்மா நித்தமும் நல்விழிப்பாக ராச்சாமங்களிலே தேவனோடு கூட இடைப்பட ஆரம்பிக்கும். அது கண்டினியூ பண்ணுது, அப்படியே தியானிக்க ஆரம்பிச்சிருது. அப்போ ஸ்பிரிட்டோட ஈஸியாக கனெக்ட் ஆகிரும். அப்போ அது தியானிக்க ஆரம்பிக்கும் போது கர்த்தர் அதோடு கூட பேச ஆரம்பிக்கிறார், சொல்ல வேண்டியதை சொல்கிறாரு. இப்படி வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால், நீங்கள் செஞ்சு பாருங்கள். சொல்கிறது மாத்திரம் சும்மா ஆன்னு கேட்டுட்டு விட்டுறாதீங்க, செஞ்சு பாருங்கள். அப்போ தான் அதில் என்னென்ன விதமான ஆசீர்வாதங்கள் கிடைக்குதுன்னு உங்களுக்கு தெரியும்.